தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 13 பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கடந்த சனிக்கிழமை அன்று பிரியாணி வாங்கி சாப்பிட்ட கடையம் பகுதியைச் சேர்ந்த மாடசாமி குடும்பத்தினர் 9 பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் அதே உணவகத்தில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பாவூர் சத்திரம் அடுத்துள்ள குருசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் உடல் உபாதை பிரச்சினைகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் உணவின் தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாத காரணத்தினால்தான் இதுபோன்ற பிரச்சினைகள் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சை சிவகாமிபுரம் பகுதியில் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பூதலூர் மார்க்கத்தில் ஆலங்குடி, சித்திரக்குடி, வண்ணாரப்பேட்டை, சிவகாமிபுரம், எட்டுக்கரம்பை, ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த மார்க்கத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.